Hi viewers, welcome back to Rudhra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு wooden apple ரெசிபி. அதாவது vilambazham சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. பிள்ளையாருக்கு கூட விநாயகர் சதுர்த்திக்கு வச்சிருப்பீங்க. இத வச்சிட்டு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படினு நீங்க யோசிச்சீங்கனா இந்த ரெசிபியை பாருங்க ஃபுல்லா. சோ இதுதான் wooden apple அதாவது vilambazham ஓகேயா. அதோட அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த ஓபனிங் அது வந்து பிரவுனா இருந்தாலே போதும். சிலர் சொல்லுவாங்க இது ஃபுல்லா பிரவுனா இருக்கணும் அப்பதான் கன்சியூம் பண்ண முடியும்னு. ஆனா அந்த மேல அந்த சர்க்கிளா அந்த கண்ணு இருக்குல்ல பாருங்க அது சுத்தி பிரவுனா இருக்கு இல்லையா இப்படி இருந்தாலே போதும் அதை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஜாகரி அதாவது வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள் ஓகேங்களா. ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது கூட போதும் ஓகேயா. வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை உடைக்கிறதுக்கு வந்து ஒரு கடினமான பொருள் வேணும். அதாவது ஒரு அம்மிக்கல் இல்லைனா வந்து நம்ம ஜென்ரலாக இஞ்சிலாம் தட்டுவீங்க இல்லையா அந்த கல் ஏதோ ஒரு கல் வச்சு அதை உடச்சிக்கலாம் ஓகேயா. அது உடைக்கிறது கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் உஷாராக உடைங்க, கை பத்திரம் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் உடைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார இப்படி தான் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக கிட்னி லிவர்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம கட்டில் இருக்க பாரசைட்டு அதுக்கப்புறமா எதனா டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஈஸியாக வந்து இதை சாப்பிட்றதுனால ரிலீவ் ஆகிடும் ஓகேயா. இதை வந்து ஜூஸ் ஃபார்ம்லேயும் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து வர வீடியோவில் அது எப்படின்னு பண்ணி காட்டுறேன் ஓகேயா. ஸோ இது இன்சைட் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேயா. டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட வந்து இதை கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இது ஓகேயா. ஒரு வந்து பர்ஃபெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கும் ஆக்சுவலாக டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சு தான் வந்து இதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றதே தெரியும். ஏன்னா சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சாப்பிடுவார், மற்றபடி நாங்கள் பசங்கள்லாம் யாரும் சாப்பிட மாட்டோம். வளர வளர தான் வந்து இதோட நன்மைகள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து கொஞ்சம் ஹார்ட் பாட்டு, இதையும் சேர்த்து பெரியவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த பார்ட் போடல ஓகேயா. அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேயா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீமில் இருக்க டாக்ஸின்ஸ் கூட வந்து ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பூனில் இல்லைனா எதனா ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஓகேயா. கிட்னி டிஸார்டர் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கிட்னியோட டீடாக்சிஃபையிங் பவர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கிட்னியில் இருக்க எல்லா டிசீஸுமே வந்து போக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஃப்ரூட்டுங்க இது. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாகரி இல்லை ப்ரௌன் சுகர் மிளகாத்தூள் போட்டு கன்சியூம் பண்ணலாம். இல்லைனா வந்து மிக்சியில் மையாக அரைச்சிட்டு வடிகட்டி கூட குடிச்சிடலாம் ஓகேயா. ரெண்டு ஃபார்மேட்டுமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு உடன் ஆப்பிள் இருக்குது அதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னா ஜூஸ் மாதிரி போட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். இதை கன்சியூம் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக்